Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்க ingredients வச்சு ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே இந்த fish fry செஞ்சிடலாம். இப்போ fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த fish fryக்கு எந்த மீன் வேணாலுமே எடுத்துக்கலாம். நாங்க இன்னைக்கு கிளிச்சல் மீன் எடுத்துர்க்கோம். இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் போல் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்கான மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் இந்த மசாலாவை நல்லா தடவிடலாம். இந்த மாதிரி மீனில் 2 சைடுமே கோடு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோன்னா மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இதே மாதிரியே எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி மசாலா எல்லாத்தையுமே கோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். மீனில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour போல் இதை நல்லா ஊற வச்சிட்டோன்னா மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். 1/2 hourல கூட இதை எடுத்து செய்யலாம். ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சிடலாம். இதே மாதிரியே எல்லா ஃபிஷ்லையுமே கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீனுமே கோட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒரு 1 hour போல் க்ளோஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக மீன் நல்லா ஊறியிருக்கு. தவாவில் எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கோம். அதில் இந்த ஃபிஷ்ஷை ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மீன் ரெசிபியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக வெந்துருச்சு மீன். இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.